ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீரோ லிமிட் ஜோன். இன்றைக்கி நம்ம இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா லாஸ்ட் T20 மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா நாங்கள் பவுலிங் பண்ணுறோன்னு சூஸ் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அவங்க பவுலிங் லைனப்பும் ஆரம்பித்தாங்க. அண்டு இந்தியா ஓப்பனர்ஸ் இந்த மேட்சஸ் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக சஞ்சு சாம்சன் நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்தாரு. ஸ்டார்டிங்கில் 37 ரன்னுக்கு சஞ்சு சாம்சன் அவுட் ஆனார். அதுக்கு முன்னாடியே அபிஷேக் சர்மாவும் அன்ஃபார்ச்சுனேட்லி கீப்பர்கிட்ட எட்ஜ் ஆகி அவுட் ஆகிட்டு போனார். அதுக்கப்புறம் தான் வந்தார் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி திலக் வர்மா வந்தார். அவரோட ரெகுலர் ஷாட்ஸ் எப்பயும் ஆட ஆரம்பித்தார். ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட ஆரம்பித்தார். அவரோட ஹிட்டிங் எபிலிட்டிஸ் எல்லாம் நல்லா காட்டினார். பட் எப்பவும் போல் இந்த தடவையும் நம்ம இந்தியன் கேப்டன் சூரியகுமார் யாதவ் சொதப்பிட்டார். நல்ல சான்ஸ் மிட் ஆஃப் மேலே தூக்கி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக மிட் ஆஃப் ஃபீல்டர் கையில் கொடுத்துட்டு அவர் வாட்டுக்கு கிளம்பிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்தார் கிளச்சு கார்டு ஹர்திக் பாண்டியா. வந்த பால் 140 கிலோமீட்டர் வர ஸ்பீடில் வர ஒரு பாலை தூக்கி லாங் ஆஃப் மேலே 6 அடிக்கிறதுன்றது உண்மையாலே இம்பாசிபிள். இது மாதிரி ஒரு ஷாட்டை இறங்கி அடிக்கிறன்றது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பிளேயரால் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பால் அடித்தார். இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, பாவம் அங்கேருந்த ஒரு கேமராமேன் கையில் அது பட்டுருச்சு. பட் இருந்தாலும் அவரோட கேம் பிளே பார்க்கறதுக்கு ஒவ்வொரு ஷாட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆடினார். 6 லாங் ஆஃப் மேலே தூக்கி மிட் ஆஃப் மேலே ஒரு பக்கம் விடல. அடித்த ஒவ்வொரு ஷாட்டும் கிளியராக அடித்தார். தெளிவாக ஆடினார். அவர் ஷாட் மேக் பண்ணப்பே தெரிஞ்சு இது ஒரு கிளியராக அடிக்க போகிறான்றத அவர் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வந்தார். அதுக்கேற்ற மாதிரி அகமதாபாத் ஃபேன்ஸும் மிரட்டி விட்டாங்க. செம்ம சப்போர்ட் ஹர்திக் பாண்டியாவுக்கு. உள்ளே வரப்பே நல்ல ஒரு ஆரவாரத்தோடு வர வைத்தாங்க. என்ன இருந்தாலும் ஹர்திக் தான்ப்பா. அண்ட் டெத் ஓவர்ஸில் இந்தியா நல்லாவே பேட்டிங் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பட் லாஸ்ட்டு 2 ஓவர்ஸ் இருக்கப்போ ஹர்திக் பாண்டியா லுங்கிங்கிடி பாலை 6 அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆனார். அப்புறம் திலக் வர்மா ரன் அவுட் ஆனார். கடைசியாக வந்த சிவம் துபே அவர் பங்குக்கு ஒரு 6 ஒரு 4 அடித்து இந்தியா ஸ்கோரை 20 ஓவர் முடிவில் 231க்கு 5ன்ற அளவுக்கு முடித்தாங்க. இதில் சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர்ஸையும் நல்லா பாராட்டலாம். மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸில் ஒரு சில ஓவரை ரொம்ப டைட்டாக பிடிச்சி ஓரளவுக்கு ஸ்கோரை கண்டெயின் பண்ணாங்க. அண்ட் அடுத்ததாக பேட்டிங் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சுன்னே சொல்லலாம். குறிப்பாக குவிண்டன் டிகாக்கும் ரீசா ஹெண்ட்ரிக்ஸும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் அவரோட பங்கு எப்பவும் போல் அவரோட ஃபார்மை காட்டுற மாதிரி கரெக்டாக ஒரு 7 ரனில் வருண் சக்கரவர்த்தி பவுலிங்கில் கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டார். பட் குவிண்டன் டிகாக் அவரோட ஃபார்ம் என்னன்னு காமிச்சார் நேற்று. அவர் தவிர நேற்று அவங்க டீமில் யாருமே ஒரு இன்டென்ட் காட்டல. டெவல் பிரவிஸ்க்கு நல்ல ஸ்டார்ட் கிடச்சி, டேவிட் மில்லருக்கு நல்ல ஸ்டார்ட் கிடச்சி. பட் அவங்க அதை யூஸ் பண்ணிக்கல. இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா 201 ரன் முடிச்சிருக்காது. கண்டிப்பாக இந்த மேட்ச் இன்னும் ரொம்ப க்ளோஸாகவே போயிருக்கலாம். பட் அவங்களால நேற்று பண்ண முடியல. அந்தளவுக்கு இந்தியாவோட பவுலிங் இருந்துச்சுன்னு சொல்லலாம். குறிப்பாக பும்ரா நல்ல பவுலிங் போட்டார். 4 ஓவர்ஸ் 2 விக்கெட் 17 ரன்ஸ் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ஹர்திக் பாண்டியா 3 ஓவர்ஸ் 44 ரன்ஸ் 1 விக்கெட் எடுத்தார். குறிப்பாக வருண் சக்கரவர்த்தி தான் நேற்று இந்தியாவோட பவுலிங்கே தூக்கி நிப்பாட்டினார்னு சொல்லலாம். அவர் தான் 4 விக்கெட்ஸ் எடுத்தார். 4 இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸை கரெக்டான டைமில் எடுத்தார். ஸோ நேற்று இந்தியா ஜெயிச்சதுக்கு காரணம் பேட்டிங்கில் ஹர்திக் பாண்டியானா, பவுலிங்கில் வருண் சக்கரவர்த்தின்னு தான் சொல்லணும். இல்லைனா நேற்று சவுத் ஆஃப்ரிக்கா கூட இந்த மேட்சை ஜெயிச்சிருக்கலாம். ஓவரால் இந்த சீரீஸ் நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீரீஸாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.